ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வீரப்பன் சத்திரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அதை நேரலையில் பார்க்கலாம். சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நடக்கின்ற தேர்தல் சட்டமன்ற பொதுத் தேர்தல். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு தான் பிரச்சனைக்கிறார். அப்படியா இருக்குது? இன்றைக்கு நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தானே. இன்றைக்கு தமிழகத்தில் யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று நடக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். ஆனா முதலமைச்சர் அவருக்கு மட்டும் டெல்லி மேல பாசமா இருக்குது. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் பிரச்சனைங்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடப்பது சட்டமன்ற பொது தேர்தல். இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் சந்திக்க திராணி இல்லாத ஸ்டாலின் அவர்கள் மத்தியில் இருக்கின்ற அரசை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருந்தது 10 ஆண்டு காலம். 2011 2023 வரை எங்களுடைய ஆட்சியிலே என்ன குறை? பதில் சொல்ல தயார். பல முறை சவால் விட்டுட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற திட்டங்கள், போடப்பட்ட பணிகள், நிறைவேற்றப்பட்டு திறக்கப்பட்ட அத்தனையும் நாங்கள் சொல்ல தயார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற 5 ஆண்டு காலம் ஆகிறது. 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்த சாதனையை சொல்லுங்க. திரு ஸ்டாலின் போடுற மீட்டிலே நான் வரேன்னு சொல்லியாச்சு. திரு ஸ்டாலின் போடுற மேடையில் நான் வந்து சந்திக்கிறேன். எந்த இடத்தில் சந்திக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நான் நேரடியாக வந்து சந்திக்கிறோம். 10 ஆண்டுல அம்மா அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு என்னுடைய தலைமையில 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சியில குறையிறதா சொல்லுங்க, நான் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனா இங்க இருக்கிற மக்களுக்கு தெரிகிற விஷயம் கூட இன்றைய முதலமைச்சருக்கு தெரியாம இருப்பது, அறியாம இருப்பது. ஒரு திராணியற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு அதிமுக கூட்டணி அமைச்சது, இங்க காங்கிரஸ் போட்டியிடுது. இன்றைக்கு நகரத்தில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பாரதிய ஜனதா இரண்டும் கூட்டணி அமைச்சு தேசிய கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குது. எங்க கூட்டணி வெற்றி கூட்டணி, இயற்கையான கூட்டணி. எங்க கூட்டணியில பவானி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சகோதரர் கருப்புடன் அவர்கள் நிறுத்தப்பட்டுகின்றோம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் சட்டப்பேரவை அறிவித்தார் ஜெயக்குமார் அவர்கள் நிறுத்தப்பட்டுகின்றோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திரு ஆர் மனோகர் அவர்கள் நிறுத்தப்பட்டுகின்றோம். இவர் 3 பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிங்கள். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் திருமதி கிருத்திகா சிவகுமார் அவர்கள் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறார்.